இந்த அடையாளமுடைய பெண்கள் உருவாகுவது மறுமை நாளுடைய அடையாளம். சொல்லப்போனால் இது நரகவாதியுடைய அடையாளம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் இந்த வகை பெண்களை விட்டு நம்முடைய பெண்களை பாதுகாப்பானாக. நபி அவர்கள் சொன்ன அந்த அடையாளங்கள் என்ன, இந்த பதிவிலே தெளிவாக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாவதாக. தொடர்ச்சியாக மறுமை நாளுடைய பல அடையாளங்களை நாங்கள் தெளிவாக பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த பதிவுகளை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், மேலே ஐ பட்டன், எண்ட் ஸ்கிரீனில் தருகிறேன். செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை பெற்றுக்கொள்வீர்கள். அருமையானவர்களே, இந்த வரிசையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பெண்களை மறுமை நாளுடைய அடையாளம் என்ற லிஸ்டில் வகைப்படுத்தினார்கள். சொல்ல போனால் உலகத்திலே வைத்து இவர்கள் நரகவாதி என்பதாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னெச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இந்த பெண்களை விட்டு அல்லாஹ் நம்முடைய பெண்களை பாதுகாப்பானாக. நபி அவர்கள் சொன்ன அந்த அடையாளம் என்னவென்று பார்த்தால், சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ரிவாயத், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சின்ஃபானி மின் அஹ்லின் நார், என்னுடைய உம்மத்தை சேர்ந்த இரண்டு கூட்டத்தினர் நரகவாதி என்பதாக சொன்னார்கள். முதலாவது யார் சொல்லிவிட்டு நபி அவங்க சொன்னாங்க, லம் அரஹுமா, அந்த இருவரையும், அந்த இரண்டு கூட்டத்தாரையும் இன்னும் நான் கண்டது கிடையாது. அப்படி என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இந்த இரண்டு கூட்டத்தினர் உருவாகவில்லை. மாற்றமாக உலகம் அழியக்கூடிய காலத்திலே, உலக அழிவு நெருங்கக்கூடிய காலம், கடைசி காலத்தில் தான் இந்த கூட்டத்தினர் உருவாகுவார்கள் என்பதாக இந்த வார்த்தையின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினாங்க. சொல்லிவிட்டு சொன்னார்கள், கௌமுன், முதலாவது ஒரு கூட்டம். எப்படியாப்பட்டவர்கள்? மஅஹும் சியாத்துன் கஅஸ்னாபில் பக்கர், மாடுகளுடைய வாள்களை போல் இருக்கக்கூடிய சாட்டைகள் அவர்களிடத்தில் இருக்கும். யத்ரிபூன பிஹன்னாஸ், இதை கொண்டு மக்களை அடிப்பார்கள், துன்புறுத்துவார்கள், நோவினை செய்வார்கள் என்று நபி அவங்க சொன்னாங்க. இதை பற்றி சென்ற பதிவிலே நாங்கள் தெளிவாக பார்த்தோம். சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது கூட்டம் யார் என்பதை சொன்னார்கள், நிசாஉன், சில பெண்கள் என்பதாக சொன்னார்கள். அந்த பெண்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும்? காசியாத்துன் ஆரியாத்துன். சுப்ஹானல்லாஹ், நபி அவங்க சொன்ன வார்த்தை எப்படி தெரியுமா? ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் நிர்வாணிகளாக இருப்பார்கள். ஆடை அணிந்தும் நிர்வாணிகள். முமீலாத்தும் மாயிலாத்துன், மக்களை சாய்ப்பார்கள், இவர்கள் சாய்வார்கள். ருஊசுஹுன்ன கஅஸ்னிமத்தில் புக்த், இவர்களுடைய தலைகள் ஒட்டக திமில்களை போல இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினார்கள். எப்படியாப்பட்ட திமில்? கஅஸ்னிமத்தில் புக்தில் மாயிலா, ஒட்டகத்துடைய அந்த சாய்ந்திருக்கக்கூடிய, சற்று வளைந்திருக்கக்கூடிய திமில்களை போல இவர்களுடைய தலைகள், அதாவது கொண்டைகள் இருக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக சொன்னார்கள். அருமையானவர்களே, இந்த ஹதீஸை தெளிவாக பார்க்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் சொன்னாங்க, ஆடை அணிந்தும் நிர்வாணிகள் என்பதாக சொன்னார்கள். அதேபடி ஆடை அணிந்து நிர்வாணியாக இருக்க முடியும்? நம்முடைய உடம்பை மறைப்பதற்கு தானே ஆடைகளை அணிகிறோம் என்று கேட்டால் மார்க்க அறிஞர்கள் இதற்கு 3 விளக்கங்கள் எழுதுகிறார்கள். முதலாவது, எப்படியாப்பட்ட ஆடைகளை இந்த பெண்கள் உடுத்துவார்கள் என்றால் கட்டையானதாக இருக்கும். இரண்டாவது, மெல்லிய ஆடையாக இருக்கும். மூன்றாவது, உடம்புடன் ஒட்டிய ஆடையாக இருக்கும் என்று 3 கருத்துக்களை குறிப்பிடுகிறார்கள். தற்பொழுது அருமையானவர்களே, நம்முடைய பெண்களை, ஏனைய மதத்தவர்களுடைய பெண்களை விட்டு விடுவோம், முஸ்லிம் சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால் ஹிஜாப் என்ற பெயரிலே இன்று எப்படியாப்பட்ட ஆடைகளை அணிகிறார்கள்? பெண்களுடைய ஆடை கரண்டை காலை விட கீழே இருக்க வேண்டும். பெண்களுடைய உடம்பு அந்நிய ஆண்களுக்கு விளங்கக்கூடாது. சொல்ல போனால் அந்த பெண்களுடைய உடம்புடைய ஷேப் கூட அந்நிய ஆண்களுக்கு விளங்கக்கூடாத அளவுக்குத்தான் ஆடை இருக்க வேண்டும். ஆனால் இந்த காலத்தில் எப்படி ஆடை அணிகிறார்கள்? ஹிஜாப் என்ற பெயரிலே எப்படி ஃபித்னாக்கள் என்று வந்துவிட்டது. கண்ணியமானவர்களே, ஹிஜாபை அணிகிறார்கள், ஆனால் அந்த அணியக்கூடிய பெண்ணின் உடம்புடைய ஷேப் வெளியே விளங்க ஆரம்பிக்கிறது. அந்த அளவுக்கு மெல்லிய ஆடை, இறுக்கமான ஆடையாக இருக்கிறது. எதெல்லாம்
மறைக்கப்பட வேண்டுமோ அந்த பகுதிகள் எல்லாம் நன்றாக வெளியே விளங்கக்கூடிய அளவுக்கு இன்று நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் ஆடைகளை அணிகிறார்கள். அது மட்டுமல்லாமல் கரண்டை காலுக்கு கீழால் ஆடைகள் இருக்க வேண்டும், கட்டையான ஆடைகளை அணிகிறார்கள். இது முதலாவது விளக்கம். இரண்டாவது, உடம்புடன் ஒட்டிய ஆடையை அணிகிறார்கள். அது மட்டுமல்லாமல் எந்த ஆடையை அணிந்தால் உடம்புடைய நிறம் விளங்குமோ இப்படியாப்பட்ட ஆடைகளையும் நம்முடைய பெண்கள் அணியக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். அருமையானவர்களை, இன்று நம்முடைய பெண்கள் ஹிஜாப் என்றால் எதை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? தலைமுடியை மட்டும் மறைத்தால் போதும் என்று தான் இவர்கள் ஹிஜாபுக்கு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக நம்முடைய அதிகமான பெண்கள் தலைமுடிகளை மறைத்து ஹிஜாப் அணிகிறார்கள். ஆனால் உடம்பை பார்த்தால் யாருமே மறைப்பது கிடையாது. ஹிஜாப் என்று சொன்னால் திரை என்று கருத்து. முழு உடம்பும் மறைக்கப்பட வேண்டும். தலைமுடியை மட்டும் மறைத்துவிட்டு கைகள் எல்லாம் அப்படியே தெரியும் அளவுக்கு டி-ஷர்ட்டும் டெனிமையும் அணிந்து கொண்டு செல்வது எந்த விதத்தில் நியாயம்? கண்ணியமானவர்களே, யார் இதற்கு ஹலால் ஃபத்வா கொடுத்தது? இதற்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கவில்லை. இப்படியாப்பட்ட பெண்களை நரகவாதி என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்திருக்கிறார்கள் என்றால் நம்முடைய நிலைமை என்ன கண்ணியமானவர்களே? அது மட்டுமல்லாமல் பெண்கள் பாதையிலே செல்லும் பொழுது பெர்ஃப்யூம், அத்தர், வாசனை திரவியங்களை பாவிப்பதும் கூடாது. ஆனால் இன்று பெண்கள், நம்முடைய பெண்கள் பாதையிலே செல்லும் பொழுது, அந்நியவர்களுக்கு மத்தியிலே செல்லும் பொழுது நல்ல எக்ஸ்பென்சிவ் பெர்ஃப்யூம்களை அடித்துக் கொண்டு செல்கிறார்கள். இதற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். முஸ்னத் அஹ்மத்ல வரக்கூடிய 19212வது ரிவாயத், நசாயில வரக்கூடிய 5126வது ஹதீஸ், இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை ஸஹீஹு ஜாமிஇலே கொண்டு வந்திருக்கிறார்கள். அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐயும் இம்ரஅத்தின் இஸ்தஅதரத், எந்த பெண் வாசனை திரவியங்களை போட்டுக்கொண்டு ஃபமர்ரத் அலா கௌமின் லியஜிது மின் ரிஹிஹா, ஒரு கூட்டத்தாருக்கு பக்கத்தால் கடந்து செல்கிறாள். எப்படி? லியஜிது மின் ரிஹிஹா, இந்த பெண்ணுடைய வாசனையை அவர்கள் நுகர வேண்டும் என்பதற்காக எந்த பெண் செல்கிறாளோ ஃபஹிய ஜானியத்துன், அந்த பெண் விபச்சாரி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யாராவது ஒரு அந்நிய ஆண் இந்த பெண்ணுடைய வாடையை நுகர்ந்து விட்டால் அந்த ஆண் இந்த பெண்ணின் பக்கம் ஈர்க்கப்படுகிறான். நபி அவர்கள் சொன்னார்களே, முமீலாத்துன், மக்களை சாய்ப்பார்கள் என்பதாக. இதுவும் ஒரு கருத்து என்பதாக மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள். அதனால பெர்ஃப்யூம் அணிந்து கொண்டு, பெர்ஃப்யூம் அடித்துக்கொண்டு செல்வதற்கே இஸ்லாம் அனுமதி அளிக்காமல் இருக்கும் பொழுது எப்படி இந்த முறையில் ஆடை அணிவதற்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கும்? இதை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் கண்ணியமானவர்களே. தலைமுடியை மட்டும் மறைப்பது ஹிஜாப் அல்ல, முழு உடலையும் மறைக்க வேண்டும். ஏன்? இது காரணம் என்ன? இப்படி அணியாமல் நாம் அப்படியே திறந்த நிலைமையை சென்றால் அந்த பெண்ணுக்கு தான் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முமீலாத்துன், சாய்ப்பார்கள், சாய்க்கக்கூடியவர்களாக இந்த பெண்கள் இருப்பார்கள் என்பதற்கு மார்க்க அறிஞர்கள் இரண்டு கருத்துக்களை கூறுகிறார்கள். முதலாவது, அல்லாஹுடைய இஸ்லாத்துடைய அந்த சட்டத்தை விட்டு இவர்கள் திரும்பியவர்களாக, கணக்கெடுக்காதவர்களாக இருப்பார்கள். இரண்டாவது, இவர்கள் பாதையிலே செல்லும் பொழுது அந்நிய ஆண்களுடைய பார்வையை தன் பக்கம் சாய்ப்பார்கள் என்று மார்க்கறிஞர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் இப்படியாப்பட்ட பெண்களை விட்டு நம்முடைய பெண்களை பாதுகாப்பானாக, நம்முடைய பெண் குழந்தைகளை பாதுகாப்பானாக. பயங்கரமான ஒரு காலம் கண்ணியமானவர்களே. சிறு குழந்தைகளை, சிறிய பெண் குழந்தைகளை கூட பாதையிலே தைரியமாக கூட்டிச் செல்ல முடியாத ஒரு காலத்திலே நாங்கள் இருக்கிறோம். எத்தனை செய்திகளை, நியூஸ்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம். 10 வயது குழந்தை மானபங்கப்படுத்தப்பட்டு ஒரு காட்டிலே வீசப்பட்டு இருக்கிறார். 12 வயது குழந்தை, 15 வயது குழந்தை, 8 வயது, 7 வயது, 6 வயது குழந்தையை கூட இன்று விட்டு வைக்காத காலத்தில் இருக்கும் பொழுதே இப்படி எம்முடைய பெண்கள் ஆடை அணிந்து சென்றால் அவர்கள் என்ன விட்டு விடுவார்களா கண்ணியமானவர்களே? நான் கொஞ்சம் காரசாரமாக பேசுகிறேன், இதை கவனத்தில் எடுங்கள் பெற்றோர்களே. முமீலாத்துக்கு இன்னொரு விளக்கமும் சொல்லப்படுகிறது. அதாவது முஃப்சிதாத், உலகத்திலே குழப்பங்களை ஏற்படுத்துவார்கள் என்பதாகவும் சில மார்க்கறிஞர்கள் கூறுகிறார்கள். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாயிலாத், அவர்கள் சாய்வார்கள். அதாவது இஸ்லாத்துடைய சட்ட திட்டங்களை விட்டு இவர்கள் சாய்ந்து விடுவார்கள், திரும்பிடுவார்கள், அதை எடுத்து நடக்க மாட்டார்கள். அந்நிய ஆண்களின் பக்கம் இவர்கள் சாய்ந்து விடுவார்கள் என்பதாகவும் மார்க்கறிஞர்கள் விளக்கம் கொடுக்கிறாங்க. இன்று எத்தனை விடயங்களை கேள்விப்படுகிறோம். கிளாஸ் அனுப்புறாங்க, தனியாக பஸ்கள் அனுப்புறாங்க, இன்னொரு அந்நிய ஆணுடன் பழக்கம் ஏற்படுகிறது. இந்த பெண் அந்த ஆணை லவ் பண்ணுகிறாள். கண்ணியமானவர்களை, கடைசியில் என்ன நடக்குது? இருவரும் பாய்ந்து
போகக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். வீட்டுக்கு தெரியாம இவர்கள் பாவத்தில் ஈடுபடுகிறார்கள், இவர்கள் தனியாக திருமணம் செய்து கொள்கிறார்கள். இப்படியாப்பட்ட நிலைமைகள் உருவாகும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தான் நம்முடைய பெண்களை பாதுகாக்க வேண்டும். சொல்லிவிட்டு நபி அவங்க சொன்னாங்க, ரூஊசுஹுன்ன கஅஸ்னிமத்தில் புக்தில் மாயிலாத். அந்த பெண்களுடைய தலைமுடிகள் ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கும் தெரியுமா? வளைந்த ஒட்டகத்துடைய திமில்களை போல இருக்கும் என்று சொன்னார்கள். இன்று இது ஃபேஷனாக மாறிவிட்டது. இன்று நம்முடைய பெண்கள் உயர்ந்த ஹேர் ஸ்டைல்களை வைக்கிறார்கள். தற்பொழுது கெமல் ஹம்ப் என்ற ஒரு முறையும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது ஒட்டக திமிலுடைய ஷேப்ல இருக்கக்கூடிய ஹேர் ஸ்டைல். நபி அவர்கள் சொன்னது எப்படி உண்மையாகிறது என்று பாருங்கள் கண்ணியமானவர்களே. இப்பொழுது இப்படி ஒரு ஹேர் ஸ்டைல் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது, கெமல் ஹம்ப் என்பதாக. இதை அதிகமாக நம்முடைய பெண்கள் தான் உபயோகிக்கிறாங்க. இந்த ஹேர் ஸ்டைலை போடுகிறார்கள். அப்படியாப்பட்ட ஹேர் ஸ்டைலை போட்டு அதற்கு மேலால் அவர்கள் ஹிஜாபை கட்டுகிறார்கள். கட்டியதற்கு பிறகு ஒட்டக திமிலை போல் உயர்ந்திருக்கிறது. இதுவும் நபி அவர்கள் இந்த பெண்களுடைய முக்கியமான அடையாளமாக சொன்னார்கள். நரகவாதிகளுடைய அடையாளம் என்று சொல்லிவிட்டு நபி அவங்க எப்படி எச்சரிக்கை செய்தார்கள் என்றால், லா யதுகுல்னல் ஜன்னா, இப்படியாப்பட்ட அடையாளமுடைய பெண்கள் சுவர்க்கத்திற்கு நுழையவே மாட்டார்கள். சுவர்க்கத்திற்கு நுழைவதென்ன? வலா யஜிதுன ரீஹஹா, அந்த சுவர்க்கத்துடைய வாடையை கூட நுகர மாட்டார்கள். வ இன்ன ரீஹஹா லயூஜது மின் மஸீரதி கதா வ கதா. நபியவர்கள் சொன்னார்கள், சுவர்க்கத்துடைய வாடை இந்த தூரத்திலிருந்து வீசும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த வாடையை கூட இந்த பெண்கள் நுகரமாட்டார்கள் என்றால் எப்படியாப்பட்ட துரதிர்ஷ்டசாலிகள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸுக்கு கீழால மார்க்க அறிஞர்கள் கூறுறாங்க, சுவர்க்கத்துடைய வாடை 500 வருட தொலை தூரத்தில் இருந்து வீச ஆரம்பிக்கும். சுவர்க்கம் இங்கே இருக்கிறது என்றால் இங்கிருந்து 500 வருட தூரம் வரை இந்த சுவர்க்கத்துடைய வாடை வீசும். அந்த வாடை வீசக்கூடிய இடத்துக்கும் இந்த பெண்களால் வர முடியாது என்று தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 500 வருடங்கள் என்பது 1,82,500 நாட்கள், 43,80,000 மணித்தியாலங்கள், 26 கோடியே 28 லட்சம் நிமிடங்கள், 1576 கோடியே 80 லட்சம் வினாடிகள் தான் 500 வருட தூரம். இந்த தூரத்தையும் இவர்கள் அடைய மாட்டார்கள் என்று தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இது மறுமை நாளுடைய அடையாளம், நரகவாதிகளுடைய அடையாளம். இப்படியாப்பட்ட அடையாளங்களை விட்டு அல்லாஹ் எம்முடைய பெண்களை, எம்முடைய குழந்தைகளை, எம்முடைய சகோதரிகளை அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.